ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேய்கள் பிரதேசம். இது நம்ம சேனலோட 3வது எபிசோட். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட ஸ்டோரி. பெங்களூரை சேர்ந்த யஷ்வந்த்னு ஒரு நபர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இது 2012 யஷ்வந்த் வாழ்க்கையில் நடந்த ஒரு திகில் சம்பவம். யஷ்வந்தை பற்றி சொல்லணும்னா எதுக்குமே பயப்படாம ஃபன் லவ்விங்கான பர்சனா, அதே சமயம் ஸ்டூடியஸான பர்சனாவும் இருப்பாராம். எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஈஸியா சீக்கிரமாவே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிடுவாங்களாம். யஷ்வந்தோட ஃபேமிலியில அப்பா, அம்மா, யஷ்வந்தோட தங்கைன்னு சின்ன அழகான குடும்பம். யஷ்வந்தோட அப்பாவோட வேலை காரணத்தால அவங்க வேற வேற ஊர்களுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி அவங்க ஃபேமிலி 2012 பூனேலிருந்து வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல யஷ்வந்த் ஆல்ரெடி பூனேல ஒரு பிரபலமான காலேஜ்ல படிச்சுட்டு இருந்ததால அவருக்கு காலேஜ் ஹாஸ்டல்லையே ஒரு ரூமை செட் பண்ணி கொடுத்துட்டு மிச்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வேற ஊருக்கு போறாங்க. ஆரம்பத்துல என்னடா ஒரு 19 வயசு பையனை இப்படி தனியா விட்டுட்டு போறோமேன்னு நினைச்சு யஷ்வந்தோட பேரண்ட்ஸ் கவலைப்பட்டாலும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட போல்ட்னஸ், அதை தாண்டி அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் காலேஜில் அதிகமாக இருந்ததால அவர் மேனேஜ் பண்ணிப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் அவரை ஹாஸ்டலில் விட்டுட்டு போகிறாங்க. யஷ்வந்த் படித்த காலேஜ் மற்றும் ஹாஸ்டலோட கட்டமைப்பை இப்போ பார்த்துடலாம். இந்த காலேஜ் ஊருக்கு வெளியே இருக்கிற காலேஜ். மெயின் கேட்ல இருந்து காலேஜ்குள்ளே போகிறதுக்கே நிறைய நேரம் ஆகுமா, அவ்வளோ பெருசு அந்த காலேஜ். கேட்ல இருந்து பார்த்தாலே சென்டர்ல காலேஜோட பில்டிங் தெரியும். அதுவே உள்ளுக்குள்ள 3 பார்ட்டிஷனா பிரிச்சு மொத்தம் 3 பிளாக்ஸா இருக்குமா. அதுக்கு ரைட் சைட்ல கேண்டீனும், லெஃப்ட் சைட்ல ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டும், காலேஜுக்கு அப்படியே பேக் சைட்ல காலேஜ் ஹாஸ்டலும் இருந்துச்சு. காலேஜோட ஹாஸ்டல் பத்தி சொல்லணும்னா அதுவும் மொத்தம் 3 பிளாக்கா பிரிச்சு A, B and Cன்னு ஒரு பிளாக்லையும் மொத்தம் 4 ஃப்ளோரும் அதுக்கு மேலே மொட்டை மாடியும் இருக்குமா. அந்த ஒரு ஃப்ளோர்லையும் 15 ரூம்ஸ் ப்ளஸ் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குமாம். ஒரு பிளாக்லேயும் 4 ஃப்ளோரை சேர்த்து மொத்தம் 60 ரூம்ஸ் ப்ளஸ் 4 பாத்ரூம்ஸ் இருக்குமா. எல்லாமே 3 ஷேரிங் ரூம்ஸ் தானா. இப்படி A, B and Cன்னு 3 பிளாக்கையும் சேர்த்தா மொத்தம் 180 ரூம்ஸும் 12 பாத்ரூம்ஸ்னு காலேஜோட ஹாஸ்டலும் ரொம்பவே பெருசாகவே இருந்திருக்கு. அந்த ஒரு பிளாக்குக்கும் ஒரு ஹாஸ்டல் வார்டன்னு மொத்தம் 3 ஹாஸ்டல் வார்டன்ஸ் இருந்தாங்க. யஷ்வந்த்துக்கு B பிளாக் 3rd ஃப்ளோரில் ரூம் நம்பர் 42ல் ஆல்ரெடி அங்கே ஸ்டே பண்ணியிருந்த அவரோட கிளாஸ் பசங்க கூடவே அவருக்கு ரூம் கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கிற வரைக்கும் வீட்டில் இருந்தே ஸ்கூல் மற்றும் காலேஜுக்கு போயிட்டு இருந்ததால ஹாஸ்டல் லைஃப் யஷ்வந்த்துக்கு புதுசாக இருந்தது. அதுவும் காமன் பாத்ரூம்லாம் அவருக்கு சுத்தமாக பழக்கப்படாத விஷயமா இருந்தது. பட் இன்னும் 1.5 வருஷம் தானே, ஓட்டிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. யஷ்வந்தோட ரூம்ல அவரோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் தங்கி இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தர் பேர் ஷிவ், இன்னொருத்தர் பேர் பவன். இவங்க 2 பேருக்குமே குடிப்பழக்கம் இருக்கிறதால வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா போதும், பேக்ல பாட்டில மறைச்சி எடுத்துட்டு வந்து ரூம்லயே குடிப்பாங்க. ஆனா யஷ்வந்த் குடிக்க மாட்டாரு. ஆனாலும் ரூம்மேட்ஸை பகைச்சிக்க கூடாதுன்னு அவங்க குடிக்கும்போது சைட் டிஷ் சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுன்னு அவங்களுக்கு கம்பெனி கொடுப்பாரு. அப்படி ஒரு வீக்கெண்ட் நைட்டு வார்டன் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனதும் வழக்கம் போல அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அப்போ குடி போதையில அவங்க 2 பேரும் பல டாபிக்ஸ் பேசுவாங்களாம். அந்த மாதிரி இந்த வாட்டி அவங்க சூஸ் பண்ண டாபிக் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ பவன் டக்குன்னு யஷ்வந்தை பார்த்து, டேய் உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்காடா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு பேய் மேலேயும் சரி சாமி மேலேயும் சரி பெருசா நம்பிக்கை இல்லடா அப்படின்னு யஷ்வந்த் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஷிவ், அப்படியாவா, அப்போ ஒன்று பண்ணு, நம்ம காலேஜ் ஹாஸ்டலு C பிளாக்குள்ளே போய் ஒரு நைட்டு ஃபுல்லாக இரு, அப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ தைரியமானவனு. வந்துட்டான் பெருசா. யஷ்வந்த்துக்கு ஒன்றும் புரியலை. ஏன் அந்த C பிளாக்ல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. டேய் இவனுக்கு விஷயம் தெரியாதுல்ல, அந்த C பிளாக்ல நந்துலாலோட ஆவி ராத்திரி நேரங்களில் உலா வருமா.
கண்ணில் பட்டவங்களெல்லாம் புரட்டி புரட்டி எடுக்குமா, அதனால யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு பவன் சொல்லி முடிக்க, யஷ்வந்த்க்கு அந்த சி பிளாக்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் கூடுச்சு. ஏன் அப்படி என்ன ஆச்சாங்க, புதுசா கதை கட்டுறீங்க அப்படின்னு யஷ்வந்த் சொல்ல, ஷிவ் கோவப்பட்டு, என்னது கதை கட்டுறோமா? டேய், இது வரைக்கும் யாரும் உன்கிட்ட நம்ம ஹாஸ்டல் சி பிளாக் கதையை சொன்னது இல்லையா? யஷ்வந்த் அதுக்கு இல்லைன்னு தலையாட்ட, ஷிவும் பவனும் அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1999 அப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க லோனாவாலாங்கிற ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். அவன் பேரு தான் நந்தலால். அவன் படிப்பில் கெட்டிக்காரனா இருந்தாலும் அவனுக்கு சின்ன வயசுல ஒரு பக்கவானம் ஒன்று வந்துச்சான். அதில் அவனோட வலது பக்க கை ஊனமாக இருக்குமா, இடது பக்க காலும் நொண்டி நொண்டி தான் நடப்பானான். அதனால் எல்லாரும் அவனை நொண்டி ஊனொன்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். இந்த கேலி கிண்டல் எல்லாம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பழகின ஒன்று தானா. ஆனால் ஏன் தெரில, திடீர்னு ஒரு நாள் அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் எதுக்காக இறந்தான்லாம் தெரியல. ஆனால் அவனை அந்த நிலைமைக்கு தூண்டினது அப்போ இங்கே தங்கின பி பிளாக் பசங்களாம். சி பிளாக் பசங்களும் தான் அப்படின்னு காலேஜில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. நந்தலால் சி பிளாக்ல இருக்கிற 2nd ஃப்ளோரில் 18ஆம் நம்பர் ரூமில் தான் தங்கியிருந்தானா. அவன் செத்த சில நாள் கழித்து ராத்திரி ஆனால் அந்த சி பிளாக் பசங்களுக்கு நந்தலாலோட உருவம் தெரியுமா. அவனுடைய குரல்ல அலறல் சத்தமும் கேட்குமா. 2nd ஃப்ளோர் பசங்க நைட் டைம்ல பாத்ரூம் போறதுக்கு கூட யோசிச்சானுங்க. ஏன்னா அவனுடைய ரூமு சென்டர்ல இருந்ததால பாத்ரூம்க்கு போகலான்னு யாராவது வெளியே வந்தானுங்கன்னு வச்சுக்க, அவனுடைய ரூம் வாசல்லையே இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு குறுக்க நடுக்க நடந்துக்கிட்டுன்னு அவனுடைய ஆட்டம் ஆரம்பமாச்சு. இதை கேட்ட யஷ்வந்த், சே பாவண்டாவன், தேவையே இல்லாமல் ஒரு அப்பாவியை கிண்டல் பண்ணியே சாகடிச்சிட்டானுங்க அப்படின்னு ஃபீல் பண்ண. ரொம்ப ஃபீல் பண்ணாத ராஜா, கொஞ்ச நாள்லையே அவனை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அந்த பசங்க எல்லாம் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இருக்காங்க. என்னடா? ஆமாம், ஒருத்தன் ஆக்சிடெண்ட், ஒருத்தன் சூசைட்னு அந்த டைமில் ஒரே காலேஜில் சேர்ந்த பசங்க அடுத்து இறந்து போக ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சான். நம்ம காலேஜ் கரசு எப்படியோ இதெல்லாம் சமாளித்து நைட்டோட நைட்டாக சி பிளாக்ல இருந்து எல்லா பசங்களையும் ஏ பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் ஷிஃப்ட் பண்ணி ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பெரிய யாகம் பூஜையெல்லாம் பண்ணி சி பிளாக்கை மொத்தமாக மூடிட்டாங்களாம். என்னடா சொல்கிற? அங்கே யாருமே இப்போ ஸ்டே பண்ணலனா அப்போ ஏன்டா தேவையில்லாமல் சி பிளாக் ஒரு வார்டனை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு யஷ்வந்த் கேட்க, நம்மள மாதிரி பசங்க யாரும் பேய பார்க்குறான் பிசாசை பார்க்குறான்னு உள்ளே போய் சாகாமல் இருக்கத்தான். இன்னும் சொல்ல போனால் ஏ பிளாக்கு பி பிளாக்கை விட சி பிளாக்ல இருக்கிற வார்டனுக்கு தான் பெரிய வேலை அப்படின்னு பவன் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு பயம் இருக்காதா அப்படின்னு யஷ்வந்த் கேட்க, அவரு நந்தலால் இங்கே தங்குன காலத்துல இருந்தே அந்த பிளாக்குக்கு வார்டனாக இருக்காரு. அதையும் தாண்டி அவர் கொஞ்சம் தைரியமானவரும், அதான் இன்னும் அந்த பிளாக்கே பார்த்துக்கிறாரு அப்படின்னு ஷிவ் சொல்ல, சரிடா போதும் கதை பேசினது, தூங்கலாம் வாங்கன்னு சொல்லி 3 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யஷ்வந்த்க்கு மட்டும் எப்படியாச்சும் அந்த சி பிளாக்குள்ள போய் நிஜமாவே அந்த ஆத்மா தெரியுதான்னு பார்க்க ஆசைப்பட்டாரு. ஷிவும் பவனும் தூங்கிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் ஸ்லோவா கதவை திறந்து வெராண்டாக்கு வந்து லெஃப்ட் சைடா நடந்து லாஸ்ட் வரைக்கும் போய் சி பிளாக்கையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தன்னை அறியாம சி பிளாக்கோட 2nd ஃப்ளோர்ல இருக்கிற 18ஆம் நம்பர் ரூமை பார்க்கறாரு. ஆனா இவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு அங்க எதுவும் இல்லை அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கு.
நேரா ரூம்க்கு வந்து டார்ச் எடுத்துக்கிட்டு கீழே வந்து வார்டன் கண்ணில் படாம சி பிளாக்க நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. சி பிளாக்ல பூட்டு போட்டு அதுல சில மந்திர கயிறுகள் கட்டி இருக்கிறத பாக்குறாரு. இந்த வழியா உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு வேற என்ன வழி இருக்குன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது பின்னாடி ஒரு பைப் வெரண்டா பக்கத்துல கனெக்ட் ஆகுறத பார்த்து அதுல ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம்னு முடிவு பண்ணி ஏற ஆரம்பிக்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறிட்டாரு. அப்போ கீழே யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. யாராவது வந்தா பிரச்சனை ஆகிடும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஸ்பீடா செகண்ட் ஃப்ளோரை நோக்கி பைப்ல ஏறுறாரு. வெரண்டா பக்கத்துல வந்ததும் கஷ்டப்பட்டு பைப்ல இருந்து வெரண்டாக்கு ஜம்ப் பண்ணி வெரண்டாக்கு வந்து கீழே எட்டி பார்க்கும்போதுதான் சி பிளாக் வார்டன் வந்துட்டத நோட் பண்றாரு. இப்போ சி பிளாக்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. காலியான பிளாக்குள்ள ஒரு ஆள் மட்டும் நடந்து போனா எப்படி ஒரு சத்தம் கேக்குமோ அதே மாதிரி இவரோட காலடி சத்தம் மட்டும் அவருக்கு கேக்குது. இப்போ டார்ச் ஆன் பண்ணி டார்ச் வெளிச்சத்துல அந்த வெரண்டாவை கிளியரா பாக்குறாரு. அப்போ வெரண்டாவும் அங்க இருந்த எல்லா ரூம்ஸும் அழுக்கா இருக்கிறத நோட் பண்றாரு. அப்போ அவரு ஒரு பேசிக்கான மொபைல் ஒன்று வச்சிருக்காரு. அதுல சில போட்டோஸ் எடுத்துட்டு இப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு திரும்பி வந்த வழியவே கீழே இறங்கலான்னு நினைச்சு திரும்பும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பைப் பக்கத்துல, அதாவது எந்த வழியா இவரு குதிச்சு வெரண்டாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்தாரோ அதே வெரண்டா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு உருவம் நிக்கிறத தெல்ல தெளிவா பாக்குறாரு. பார்த்ததும் இவரால கத்த முடியல. உறைஞ்சி போன மாதிரி இப்ப அங்கேயே நிக்கிறாரு. இப்போ அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா இவரை நோக்கி வர ஆரம்பிக்கிறத இவர் உணர்றாரு. அத உணர்ந்த தருணம் இவர் உடம்பு இன்னுமே அதிகமா நடுங்க ஆரம்பிக்குது. ஓடி போய் வெரண்டாவோட இன்னொரு எண்ட்ல இருக்கிற பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேய் இருக்குன்னு தெரிஞ்சோம், அது நம்மளதான் துரத்தி வருதுன்னு தெரிஞ்சோம், அதை விட முக்கியமா ஹோல் பிளாக்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம், வாய் விட்டு கத்த கூட முடியாத நிலைமையில பல நாளா மூடி வச்ச பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்? சொல்லும் போதே எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. யஷ்வந்தால அவருடைய ஹார்ட் பீட் சத்தத்தை அவராலேயே கேட்க முடிஞ்சது. அப்போ பாத்ரூம் கதவு தானா திறக்கிற சவுண்டு கேட்டு பயத்துல வேர்த்து விறுவிறுத்து போய் நடுங்கிட்டு இருந்தாராம். கூடவே ஒரு ஆணுடைய அழுகுரல் சத்தமும் இவருக்கு கேக்குது. கூடவே கொஞ்சம் கொஞ்சமா காலடி சத்தம் வேற இவரை நெருங்கி வர மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. இவர் இருந்த பாத்ரூம் டோரை யாரோ ஓங்கி தட்டிட்டே இருக்க பயத்துல உறைஞ்சு போய் அப்படியே நின்னாராம். படிப்படியா அந்த சத்தம் குறைஞ்சு காலடி சத்தமும் தூரமா கேட்க ஆரம்பிச்சதும் இன்னைக்கு வார்டன் கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல, உயிரோட தப்பிச்சா போதும்னு நினைச்சு பாத்ரூம் கதை ஓபன் பண்ணி வேகமா வெரண்டாக்கு வந்து வெரண்டால வேகமா ஓடுறாரு. அப்போ 30ஆம் நம்பர் ரூம்ல இருந்து 22வது ரூம் வர்ற வரைக்கும் இவருக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. பட் 22வது ரூமை கடக்கும் போது அப்பதான் அவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. 18ஆம் ரூம் நம்பர் வாசல்ல ஒரு உருவத்தை கிளியரா பாக்குறாரு. அந்த உருவத்தோட ஒரு கை மட்டும்தான் நார்மலா இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு காலும் தாங்கி தாங்கி இவர்கிட்ட வந்துட்டு இருக்கு. கிட்ட வர வர இனம் புரியாத ஒரு பயத்தை முதல் முறையா யஷ்வந்த் உணர்றாரு. அந்த உருவம் நெருங்கினதும் யஷ்வந்த் பயத்துல, நந்தலால் நீங்களா அப்படின்னு கேட்டதும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அது இவரோட மூஞ்சி கிட்ட வந்து நான் தாண்டா அப்படின்னு சொல்லி கண்ணத்திலே ஒன்னு பொலிர்னு விடுது.
அந்த ஒரு அடியிலேயே இவர் வெரண்டாலேயே மயக்கம் போட்டு விழுந்தது மட்டும்தான் இவருக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவர் உடம்பு முழுக்க படு காயங்களா இருக்கு. அசைய கூட முடியல இவரால. சுத்தி கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், சி பிளாக்கோட வார்டன், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ்னு எல்லாரும் இவர் கண் முழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இவரையே பார்க்குறாங்க. கரஸ்பாண்டன்ட் இவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா சி பிளாக் போன, நீ எப்படி போனாங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா கேட்குறாரு. பயத்துல யஷ்வந்த் மெதுவா நடந்ததை எல்லாம் சொல்ல அவருக்கு அதிர்ச்சி ஊட்டும் வகையில இன்னொரு விஷயத்த சொல்றாரு. கரஸ்பாண்டன்ட், நாங்க ஒன்னும் உன்னை வரண்டால இருந்து தூக்கிட்டு வரல. செகண்ட் ஃப்ளோர் மாடியில இருந்து நீ கீழே குதிச்சதை பார்த்து சி பிளாக் வார்டன் எங்களுக்கு தகவல் சொல்ல எல்லாருமே சேர்ந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே யஷ்வந்த் அதிர்ச்சி தாங்க முடியாம திரும்ப மயக்கத்துக்கு போக மயக்கத்திலேயே இவருக்கு ஒரு சில விஷயம் கேட்குது. டாக்டர் கரஸ்பாண்டன்ட்டை திட்டுற மாதிரி, சார் அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படிதான் ஒரு பேஷண்ட் கிட்ட நடந்துப்பீங்களா? நர்ஸ், இவங்க எல்லாரையும் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க, யாரையும் உள்ள விடாதீங்க நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லி முடிக்க பிரின்சிபல் சி பிளாக் வார்டனை பார்த்து, யோ இவனோட பேரண்ட்ஸை கால் பண்ணி இவனை கூட்டிட்டு போக சொல்லியா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் மயங்கி அப்படியே தூங்கிடுறாரு. தூக்கத்துல கனவுல அவர் பி பிளாக் வெரண்டால நின்னுக்கிட்டு சி பிளாக் செகண்ட் ஃப்ளோர்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அப்போ அந்த சி பிளாக்ல பசங்க எல்லாரும் நார்மலா காலேஜ் போக கிளம்ப 18ஆம் ரூம் நம்பர்ல இருக்கிற ரூம்மேட்ஸ், டேய் நொண்டி எந்திரிடா காலேஜ் போகணும்ல, டேய் நந்த்லால் அப்படின்னு நந்த்லாலோட ரூம்மேட்ஸ் அவரை எழுப்ப, டேய் நீங்க போங்கடா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப படுத்து தூங்குறாரு. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பார்க்கும்போது அவரை சுத்தி பி பிளாக் ரவுடி பசங்க நிக்கிறாங்க. என்னடா பெரிய இவனா நீ, நாங்க உன்னை கிண்டல் பண்றோன்னு வார்டன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நந்த்லால வயிற்றுல முதுகுலன்னு எல்லா இடத்துலயும் மிதிக்கிறாங்க. அவரை அடிச்சு முடிச்சு கிளம்பும் போது நொண்டினா நொண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. பின் என்ன உன்னை ஷாருக் கான் நான் சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி மாவனை கம்ப்ளைண்ட் வார்டனை பார்க்க போன மாவனை உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம், ஏன் கடவுளை என்ன மட்டும் இப்படி படைச்ச, சாகுற வரைக்கும் இப்படி எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணி விளையாடுறதுக்கா, இப்படி வாழ்றதுக்கு செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நந்த்லால் அழுதுட்டே இருக்காரு. இப்போ ராத்திரி நேரத்துல திரும்பி அந்த பி பிளாக் ரவுடி பசங்க குடிச்சிட்டு வார்டன் இல்லாத சமயத்துல 18ஆம் ரூம் நம்பர் கதவை தட்டி நந்த்லால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நந்த்லாலோட ரூம்மேட்ஸ் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அவனை அடிக்காதீங்கண்ணா, அவன் பாவம் அண்ணா, இப்படி கை கால் சரியில்லாதவங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா அண்ணா அவனை விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா எதையுமே கண்டுக்காத அந்த பி பிளாக் பசங்க நந்த்லால பார்த்து, ஏண்டா நாயே சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப போய் வார்டன் கிட்டயா கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவனை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அவன் ரூம்மேட்ஸ் கிட்ட, டேய் நாங்க தான் இவனை தள்ளி விட்டோன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னீங்க, உங்களுக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் நடந்த அதே நாள் காலேஜ்ல கல்ச்சரல்ஸுங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. நந்த்லாலோட ரூம்மேட்ஸ் அவசரமா கீழே ஓடி போய் சி பிளாக் வார்டனை கூட்டிட்டு வந்து நந்த்லால் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு மாத்தி சொல்லிட்டாங்க. அவரும் இதை கேட்டு பதறி அடிச்சு போய் அங்க ஓடி வராரு. விஷயம் தெரிஞ்சு கூட்டம் கூடிருச்சு. கீழே விழுந்த ஸ்பாட்லயே நந்த்லாலோட உயிர் பிரிஞ்சதா ஆம்புலன்ஸ்ல வந்த டாக்டர் சொல்ல போலீஸ் கேஸ் ஆகி தகவல் நந்த்லாலோட வீட்டுக்கு கொடுக்கப்படுது. ஊர்ல இருந்து வயசான அவங்க அப்பாவும் அம்மாவும் அழுதுபடியே ஓடி வந்து, ஐயோ என் புள்ள சார், என் பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான் சார், ஐயா என்னது சரிங்க ஐயா, என் புள்ள இப்படி பண்ணிருக்க மாட்டான் சார், தங்கம்யா என் புள்ள தங்கம்யா அப்படின்னு
கதறி அழுறாங்க. நந்தலாலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் சூசைட் தான் மென்ஷன் ஆகியிருக்கு. அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் வேற பசங்க இல்லாததால அவங்களும் பாய்சன் குடிச்சு செத்து போறாங்க. அந்த நந்தலாலோட ஆத்மானால இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. அப்படியே அடுத்த நாள்ல அவனை சாகடிச்ச எல்லாரையும் ஒவ்வொரு விதமா துடிக்க துடிக்க சாகடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆத்மா வெளிவராதபடி பூஜை ஒண்ணு பண்ணி சி பிளாக்கையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திடீர்னு இப்ப யஷ்வந்த்க்கு அவங்க அப்பா அம்மாவோட குரல் கேக்குது. அவர் கண் முழிச்சு பார்த்தப்போ 2 பேரும் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஷிவும் பவனும் கூட கண்ணுல தண்ணியோட ஏமாச்சா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏக்கமா பாக்குறாங்க. யாரும் யஷ்வந்த் கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம நல்லா பாத்துக்கிட்டாங்க. அடிக்கடி நைட்ல கத்துவாராம். அப்பயும் பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு 2 வாரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்டல்ல இருந்த அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காலேஜ்ல டிசி வாங்கிட்டு இப்போ அவங்க புதுசா ஷிஃப்ட் ஆகி இருக்கிற ஊருக்கு யஷ்வந்தை கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க அவருக்கு உடம்பு சரியானதும் புது ஊர்லயே ஒரு காலேஜ்ல படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கல்யாணம் குழந்தைன்னு வந்து அவர் நல்ல ஒரு வேலையில இருந்தாலும் இந்த ஒரு இன்சிடென்ட் கொடுத்த பாதிப்புனால டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் யாரையாவது பார்த்தாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாராம். பட் ஒரு இனம் புரியாத பயமும் இருக்குமா, அதாவது மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும்னு சொல்லி முடிச்சாரு. இந்த சம்பவத்தை கேட்டதும் ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ராகிங்னால ஒரு குடும்பமே இல்லாம போயிடுச்சு. நாம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளை சந்திக்கும் போது அவங்கள மோட்டிவேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் டீமோட்டிவேட் பண்ணாம இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அது எனக்கு ஒரு விதமான மோட்டிவேஷன் தரும். மேலும் உங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா அதை ஏன் கூட நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பேய்கள் பிரதேசம் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியில DM பண்ணியோ இல்லனா வாய்ஸ் நோட்டாவோ சொல்லலாம். அது சுவாரஸ்யமா இருக்கும் பட்சத்துல நான் நம்ம சேனல்ல வீடியோவா போடுறேன். மீண்டும் இதே போன்ற திகிலான நிஜ சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். Have a spooky dreams.